சம்பவம் நடந்து எனக்கு ஒரு இழப்பு அது ஈடுகட்ட முடியாது. நீங்கள் பல தடவை சொல்லிட்டு ஈடுகட்ட முடியாது சார். நான் இப்போ அவனை வாங்கி நான் தகனம் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு லேடி, இந்த குடும்பத்துக்கு இப்போ கார்டியன் வாங்கலாம் அப்படின்னு நான் ஏதாவது செஞ்சுட்டேன். நாளைக்கு அதில் ஒரு ஃபால்ட் இருந்திருக்கு. நீ யார்கிட்ட கேட்டு செஞ்சேன்னு மற்றவங்க என்ன கேட்பாங்க. என் குடும்பத்தில் ஒரு ஜென்ஸ் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன கேட்குறேன்னா, எனக்கு வந்து ஆரம்பத்தில் நான் வந்து ரோட்டில் நின்று ஸ்ட்ரைக் பண்ணதுக்கப்புறம் தான் சார் நீங்கள் வந்து எனக்கு பார்க்க விட்டீங்க. நான் அதுக்கு முன்னாடி 3 ட்ரிப்பு முயற்சி பண்ணும்போது இதே இடத்துல வேற ஒரு சார் இருந்து சாவி தொலைஞ்சிருச்சு பார்க்க முடியாதுன்னு சொல்லி என்னையும் வெளியே தந்தாங்க. அப்போ நான் ரோட்டில் போய் உட்காந்துப்போம். சார் நீங்கள் வந்து என்னை கூட்டிகிட்டு போய் எங்கள் அம்மா கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் பார்க்க வச்சிங்களா சார், செஞ்சீங்களா சார், அது நடந்துச்சுல. நான் முதல்ல அதே அந்த அதிகாரிகிட்ட என் தம்பியை பார்த்து இது தம்பி தானா நான் உறுதிப்படுத்தணும்னு சொல்லும்போது ஏன் என்ன ஒரு செகண்ட் பார்க்க விடலை சார்? சொல்லுங்க. மார்ச்சரிக்கு வந்து ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் சொன்னது வந்து அவங்க தான் வச்சுட்டு எப்போ இது பண்ண ஓப்பன் பண்ண அவங்க தான் பார்த்தாங்க. அது கம்ப்ளீட்டாக கோடி கூட சொல்றது கிடையாது. அதனால தான் நானே வந்து உங்களை கூப்பிட்டு போயிட்டு கம்ப்ளீட்டாக அந்த உடலை காட்டி உங்ககிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ அன்னைக்குள்ள உங்க கூட தான் இருக்கேன், மறுநாளும் உங்க கூட தான் இருக்கேன். அதுக்கடுத்து நீங்கள் உங்ககிட்ட சொன்ன எல்லா வாக்குகளும் நடவடிக்கை எடுக்கும். எல்லாமே பாரபட்சமற்ற முறையில் வந்து வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் நடவடிக்கை எடுக்கும். அதுக்கடுத்து யாரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம், குற்றவாளிகளை கைது பண்ணிட்டோம் உடனடியாக. அதுக்கடுத்து நீங்க கேட்ட மாதிரி போஸ்ட்மார்ட்டம் பண்ண வீடியோ ரெக்கார்டும் கொடுத்தாச்சு, ரிப்போர்ட்டும் உங்க கையில கொடுத்தாச்சு. ஸோ கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் இந்த வழக்கை வந்து விசாரணை பண்ணிருக்கோம். கண்டிப்பா அதுல யார் குற்றவாளிகளோ அவங்களுக்கு வந்து தண்டனை விரைவாக வாங்கி கொடுத்து நாங்கள் நடவடிக்கை. அதுல எனக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து நம்புறேன் உங்களை முழுசா, நீங்க எனக்கு நீதி வாங்கி தருவீங்க. எனக்கு ஒரு செகண்ட் ஒப்பீனியன் நான் தரதுக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுப்பீங்களா? நான் வந்து அன்னைக்கு அழுது கூப்பாடு போடும்போது எனக்கு முதல்ல குரல் கொடுத்தது ஹியூமன் ரைட்ஸ்லேருந்து வந்தவங்க. இப்போ வரைக்கும் அவங்க எனக்கு வந்து எந்த வெளியூர்லேருந்து வந்து வீட்டிலே நாய்க்காவல் கிடக்கிறாங்க. நான் சாப்பாடு கூட கொடுக்கறது இங்கே நாங்கள் பட்டினி கொடுக்கல. ஒரு செகண்ட் ஒப்பீனியன் ஒரே ஒரு நீங்கள் 100% அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் உண்மைன்னு நீங்கள் நம்புறீங்க, நான் நம்புறேன். அதே மாதிரி மீடியாவுக்கும் நான் அதை உண்மைன்னு சொல்லணும்னா எனக்கு 1 டே டைம் தருவீங்களா? நாளைக்கு 1 டே மட்டும் நான் அந்த ஃபுட்டேஜை ஹியூமன் ரைட்ஸில் உள்ள ஒரு டாக்டருக்கு அனுப்பி நான் கேட்கறதுக்கு எனக்கு டைம் கொடுப்பீங்களா? அது ஓகே, நீங்களும் ஓகே தான், நானும் ஓகே தான் நம்புறேன். அவங்களும் ஏன் ஓகே சொல்ல மாட்டாங்க? ஓகே இருந்தால் ஓகே தானே சொல்லுவாங்க. ஓகே சொன்னால் அடுத்த செகண்டே நான் அந்த பாடி எடுத்துறேன். ஏன்னா ஒரு வேளை தப்பா இருந்தா அது தப்பா இருந்தா அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ண ரிப்போர்ட் நம்ம சிடில வச்சு நம்ம கிட்ட கொடுத்துட்டோம். அவங்க கேட்ட உடனே கொடுத்துட்டோம். அதுல ஏதாச்சும் ஒரு விஷயம் தான் கண்டிப்பா கொடுத்துருக்கோம். நாங்க வெளிப்படையா நடத்துறதுனால தான் இல்ல சொல்றது நான் வெளிப்படையா புரியுதா? உடனுக்குடன் கொடுத்துருக்கோம். கண்டிப்பா நீங்க யாருனாலும் கேட்கலாம், எந்த இதுவும் கிடையாது. ஒரு நிமிஷம் கலெக்டர் சார் இதுக்கு வந்து ஒரு விஷயம் நேற்றே சொன்னதுதான் ஜேஎம் தான் ஃபுல் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் பண்றாங்க. போலீஸே நீங்க சொன்ன மாதிரி உங்களோட தான் எஸ்பி சாரும் உள்ள போல அது ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோகிராஃப் பண்ணிருக்கு. நீங்க கேட்டீங்கன்னா அதுல ஏதாவது டிஃபிகல்ட்டி இருந்துச்சுன்னா நம்ம அடுத்த ப்ரொசீஜர் நம்ம அதுக்கான எல்லா ப்ரொசீஜர்ஸும் இருக்கு. சரிம்மா, இப்போ விசரா சாம்பிள் வந்து சொல்லுங்க. விசரா சாம்பிள் 15 டேஸ் கழிச்சு அப்ப நீங்க 15 டேஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அதான் அவ்வளவு நாள் அந்த உடம்ப வச்சுக்க வேண்டாம்னா நான் இந்த ஃபுட்டேஜை ஒரு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணதுக்கு மட்டும் எனக்கு டைம் கொடுத்தேன். அது முடிஞ்ச உடனே நான் அது என்ன இருக்கு சார். நீங்க இன்னைக்கு காலையில என்ன சொன்னீங்க? நான் இன்னைக்கு 4வது நாள் இருக்க மாட்டேன். அப்ப என்னைய வந்து திருப்பி இப்படி கொஸ்டின் கேட்கும்போது நான் சார் பாருங்க ஒவ்வொரு நேரம் புதுசு புதுசா கேள்விகள் கேட்கறது என்ன வேணாலும் பேசலாம். நான் சொல்ற ஒரே விஷயம் என்ன வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். பட் நம்மளும் கொஞ்சம் நம்ம எல்லாமே கரெக்டா பண்றோம். நீங்க நம்பிக்கையோட இருக்கீங்க. பட் ஒவ்வொரு தடவையும் புது புது கேள்விகள் கேட்கும்போது அது கேள்வி கேட்க யோசிச்சு பாருங்க. மேஜிஸ்ட்ரேட்டை ஒப்படைச்சு ஃபிட்னஸ் சர்டிபிகேட்டோட ஒப்படைச்ச ஒருத்தரை போலீஸ் அந்த ஜெயிலுக்குள்ள அடிக்க கூடாது ரூல்ஸ். அதை நீங்க மீறிட்டீங்க. உங்களுக்குள்ள இவ்வளவு நடக்கு. நான் ஒரு சாதாரண மனுஷன், இழந்தவன். எனக்கு எவ்வளவு கொஸ்டின்ஸ், எவ்வளவு பதில், நான் எவ்வளவு இவளுக்கு நான் இதெல்லாம் வாங்கி கொடுத்துடலாம். புருஷன் செத்ததுக்கு நான் நீதி வாங்கி கொடுக்கணும். அதுக்கு நான் என்ன செய்யணும் சொன்னா ஒத்தியில போராடணும். யோசிச்சு பாருங்க, என் நிலைமையில யோசிச்சு பாருங்க. நான் எவ்வளவு பெரிய இதுல நான் எல்லாத்தையும் எதிர்த்து நிக்கேன் சார். உங்களை
அவங்களெல்லாம் எதிர்த்து நிக்கிற மாதிரி இல்லம்மா, நாங்க யாரும் எதிரா நிக்கல. எல்லாரும் உங்களுக்கு சப்போர்ட்டிவா தான் அப்ப நிக்கிறோம். நீங்க இல்ல உங்களுக்கு நீதி வழங்குறதுக்கு தான் உங்களுக்கு நீதி வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்க எல்லாருமே எங்க அதுக்கு அம்மா போன நாள்ல இருந்து நேத்து வரைக்கும் எனக்கு சொல்லி அழுத விஷயம் எடி அடிப்பாங்களான்னு கேட்டனே, நீ அடிக்க மாட்டாங்கன்னு சொன்னியே, கொண்டு வந்திருக்காங்க நிம்மதியான்னு கேக்குறாங்க. இது என்ன எத்தனை நாளைக்கு என்ன கேட்பாங்க சொல்லுங்க. சுதந்திரமான விசாரணை நடக்கும். அதாவது இதுல ஒரு மஜிஸ்ட்ரேட் லெவல்ல தான் போஸ்ட்மார்ட்டம் நடக்குது. நம்ம எல்லாத்தையுமே தவறா நினைச்சா அப்படிதான் மனசுக்குள்ள தோணும். இப்ப நிறைய பேர் ஐடியா சொல்லுவாங்க, ஆனா நாளைக்கு நம்ம இது எல்லாத்தையும் நம்ம தான் பார்க்கணும். இன்னைக்கு சொல்லலாம், யாரு வேணாலும் என்ன கருத்து வேணாலும் சொல்லலாம், ஆனா சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. நம்ம தான் அதனால நம்ம ஒரு இன்சிடென்ட் நடந்தாச்சு, அதை நியாயப்படுத்தி சொல்லல. சுதந்திரமான விசாரணை நடக்கும், எந்த பாரபட்சமும் இதுல இருக்காது. பாரபட்சம் இல்லாம தண்டனை கண்டிப்பா அந்த அரசாங்கம் வாங்கி கொடுக்கும். ஆனா நம்ம எல்லாத்தையுமே நம்ம பேசி போறதுக்கு இல்ல, இதுக்கு ஒரு முடிவு வரணும். நீங்க புரியுதுல்ல? இப்ப எவ்வளவு நாளா நமக்கு ஒரு இழப்பாயிட்டு, ஒரு பேர் இழப்பு. அதுல ஒன்றும் இத்தனை வயசுல இறந்து போறோம்னா அது ஒன்றும் அது யாரும் சரின்னு சொல்ல மாட்டோம். அது நடந்தாச்சு. இதை ஒரு அரசும் என்ன நினைக்குதுன்னா அந்த குடும்பம் நல்லா இருக்கணும். ஒரு அடுத்து நடக்க வேண்டிய விஷயம் சார், இன்னொரு விஷயம் இதுல என்ன ஒரு பிரச்சனை முதல்ல எனக்கு வந்ததுன்னா, அந்த நீங்க நேற்று விளக்குனீங்க அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எனக்கு தந்ததில்ல, ஏன் டைம் போடலை, ஏன் இது பண்ணலை, பாடி ஆக்குமெண்ட்ஸ்ல எங்க கொண்டு போயிருக்கேங்க என்ன சொன்னாங்க. சப்போஸ் அது வருது ஹார்ட் அட்டாக்ல தான் இயற்கை மரணம்னு நீங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா, நான் இந்த கேஸை எப்படி என் தம்பி இல்லாம நான் மூவ் பண்ணுவேன்? எல்லாமே சார் நமக்கு சார் தான் முழுமையாக நம்ம இவ்வளவு காயங்கள் வழக்கே இப்போ கொலை வழக்காக மாத்தி நம்ம வழக்கு பதிவு பண்ணிருக்கோம். அந்த வழக்கு இல்ல அதுல இன்னொரு விஷயம், 19 நேரம் நான் என் கண்ணால என் தம்பியை பார்த்தேன். அந்த பாடியை ஓபன் பண்ணி என்கிட்ட காமிச்சப்போ அவனுடைய பிறப்புறுப்பை நான் பார்த்தேன். அதுல இருந்த விதை வீக்கம் கட்ட நான் பார்த்தேன் சார் என் கண்ணால. அது இதுல மென்ஷன் ஆகல. இந்த 19 இன்ஜுரிஸ்ல நல்ல 2-3 வேட்டையும் காமிச்சாச்சு, அது இதுல பண்ணல. ஒரு வார்த்தை கூட நம்ம உங்களை கேட்க முடியாது, அந்த அளவுக்கு கிளியரா இருக்கு. இல்ல நீங்க இப்படியும் சொல்றீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. நீங்க ஒண்ணு ஒருத்தரை நம்பணும், இல்ல நீங்க நம்ப கூடாது. நீங்க ரெண்டு இல்ல அப்ப நாங்க 2 பேரும் தான் நிர்வாகம் நடத்துறோம். நீங்க சொல்லுங்க. நானும் சார் நாங்க 2 பேரும் தான் அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவா இங்க நிர்வாகம் நடத்துறோம். எங்க மேல நம்பிக்கை இருக்கு, ஆனா அந்த விசாரணை நம்பிக்கை இல்லைன்னா அப்புறம் யார் விசாரணை? இப்போ இந்த ஆக்சுவலி இந்த கேஸ அடுத்து சிபிசிஐடி வேற ஏதோ மாத்தினாங்க டிராக் பண்ணணும்னு நினைச்சிருந்தா இவ்வளவு விஷயத்த ஒரே நைட்ல சார் செஞ்சிருக்க மாட்டேன். சரியா? ஒரே நைட்ல உங்களுக்காக யாரெல்லாம் தப்பு பண்ணாங்களோ அவங்களை ரிமாண்ட் பண்ணிருக்காரு. அடுத்து சந்தேகத்தின் பேர்ல இருக்க யாரையுமே விடக்கூடாதுன்னு அவங்க எல்லாத்தையும் எஃப்ஐஆர்ல ஆல்டர் பண்ணிருக்காரு, எல்லாம் பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறமும் இன்னும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றப்போ நம்ம அடுத்து ஒருவேளை உங்களுக்கு இன்னும் வேற என்ன சந்தேகம் இருக்கோ அது எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேஷன்ல சேர்க்க போறோம். சாதியில உங்களுக்கு என்னென்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் சொல்லல சார், நீங்க விசாரணையில ஒரு குத்தமும் நான் சொல்லல. எனக்கு திருப்தி தான். இது வரைக்கும் நான் அரெஸ்ட் பண்ணது எல்லாம் நான் எனக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் காலையில உங்கள்கிட்ட தான் சொன்னேன். எனக்கு மத்தியானம் நீங்க தந்துட்டீங்க. உங்ககிட்ட சொல்லலாம், அவங்க கிட்ட சொன்னேன். எனக்கு ஆனா மத்தியானம் கண்டிப்பா நீங்க தந்துட்டீங்க. நான் போய் நின்று